வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MS எக்ஸல் 2019ல ஃபார்முலாஸ்ல இருக்க ஒரு சின்ன 4 ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். ஸோ ஃபார்முலாஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் லைப்ரரி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன், லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ், மேத் ட்ரைகாலஜி ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ஃபார்முலாஸ் மெனுல இருக்கு. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, உங்களுக்கு எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஃபார்முலாஸ் மெனு பாருங்க. ஃபார்முலாஸ் மெனுல ஃபினான்ஷியல் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. அதில் இருக்க ஃபர்ஸ்ட் 4 ஃபார்முலாஸ் என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரூடு இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு லோன் வந்து வாங்கியிருக்கோம், அது பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான செட்டில்மெண்ட் டேட்டு, இன்ட்ரெஸ்ட் டேட்டு, இஷ்யூ எப்போ பண்ணாங்க அந்த டேட்டு, இதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துருக்காங்க, எந்த வேல்யூக்கு நம்ம கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பீரியட்ல வந்து இதை நம்ம திருப்பி கொடுக்க போறோம், எவ்வளவா கொடுக்க போறோம் அப்படின்றத, மொத்தமா எவ்வளவா வந்து நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்காக இந்த ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால என்னென்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஷ்யூ டேட் வேணும், அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டேட் வேணும், அடுத்தது பாத்தீங்கன்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் டேட்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட் எப்போ நீங்க கொடுக்குறீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் டேட் வேணும். அப்புறம் பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் டேட், எப்போ நீங்க ஃபுல்லா செட்டில்மெண்ட் பண்ண போறீங்களோ அந்த டேட் வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட், நீங்க வாங்கியிருக்கிறதுக்கு எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அப்புறம் எவ்வளவு வேல்யூ வந்து வாங்கிருக்கீங்க அப்படின்றது அது வந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேமெண்ட், எத்தனை பேமெண்டா நீங்க வந்து பேமெண்ட் பண்ண போறீங்க அது. அப்புறம் பேசிஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது எந்த பேசிஸ்ல நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க. இந்த பேசிஸ்ன்றது ஒரு சின்ன டேபிள் இருக்கான உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இது மூலியமா தான் நம்ம வந்து நம்ம பேசிஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு பேசிஸ் ஆஃப் பேமெண்ட்டும் பாருங்க, 0ல இருந்துச்சுன்னா இவ்வளவு டேஸ், 1ல இருந்துச்சுன்னா இத்தனை டேஸ், 2ல இருந்துச்சுன்னா இத்தனை டேஸ், 3ல இருந்துச்சுன்னா இத்தனை டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஸ் கணக்குக்காக இந்த பேசிஸ் ஆஃப் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. கால்குலேஷன் மெத்தட், ஸோ எந்த மெத்தட்ல நம்ம கால்குலேஷன் பண்ண போறோம் அப்படின்றதையும் நம்ம இதுல கொடுத்துருவோம். ஸோ இவ்வளோத்தையும் வச்சு அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி போகணும்னா, எந்த இடத்துல கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்துல இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுங்க. கொடுத்துட்டு ஏசிசி அப்படின்னு டைப் பண்ணினாலே உங்களுக்கு பாருங்க அக்ரிண்ட் அப்படின்னு வந்துருக்கு பாருங்க. ஸோ ஏசிசி RINT அப்படின்ற இடத்துல நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க டேப் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். எடுத்துட்டு ஒரு ஓப்பன் பிராக்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு பாருங்க இஷ்யூ அப்படின்னு இருக்கு. ஸோ இஷ்யூ டேட் என்ன, அந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு, ஒரு கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்தது அடுத்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போ கொடுக்குறோமோ அந்த டேட்டுக்கான செல்லை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் டேட். ஸோ எந்த டேட் வந்து இங்க வந்து கீழே வந்து உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அடுத்து நீங்க என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செட்டில்மெண்ட் டேட்டையும் நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துவோம். செட்டில்மெண்ட் டேட் கொடுத்தாச்சு, கமா கொடுத்துக்குவோம். கமா கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரேட்டு, எவ்வளவு ரேட்டு உங்களுக்கு உங்களோட லோனுக்கு அப்படின்றதுனால அந்த ரேட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். 5% அதில் வந்து கிளிக் பண்ணிருக்கேன். கமா கொடுத்தோம், ரேட்டு கொடுத்தாச்சு. அடுத்து பேர் வேல்யூ எவ்வளவு அப்படின்றதுனால அந்த வேல்யூ 20,000 அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுப்போம். கமா கொடுத்ததுக்கு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எந்த ஃப்ரீக்வன்சில பண்றோம்னா 4 வந்து பண்றோம் அப்படின்றதுனால நம்ம கீழே வரும். உங்களுக்கு ஆனுவலா பேமெண்ட் பண்றீங்கன்னா அதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். செமி ஆனுவலா, அதாவது 2 தடவை, வருஷத்துக்கு 2 தடவை பேமெண்ட் பண்றீங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். இல்ல குவார்டர்லி, அதாவது நான் 3 மாசத்துக்கு ஒரு தடவை நான் பேமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா அந்த குவார்டர்லின்றதை எடுத்துக்கலாம். நம்ம இங்க 4 போட்டிருக்கோம். ஸோ குவார்டர்லி அதை நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் கமா போட்டுங்க. பேசிக்ஸ், எந்த பேசிஸ்ல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க ஷோ பண்ணுது பாருங்க, 360 டேஸ்ல வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஆக்சுவலா, இல்ல 360 டேஸ் பிளஸ் ஆக்சுவலா, இல்ல 365 டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நம்ம 365 டேஸ்க்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல 3 இருக்கு பாருங்க. ஸோ அந்த செல்லையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஒரு கமா கொடுக்குறேன். எந்த கால்குலேஷன் மெத்தட்ல நீங்க வந்து பேமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம இதுல செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இதுல நான் நம்பர் 1 கால்குலேஷன் மெத்தட்ல நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதோட முடிஞ்சது நம்ம க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்ததும் பாத்தீங்கன்னா 1119 வந்து நம்ம வந்து அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து இதுல உங்களுக்கு கிளியரா வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும்.
ஸோ அந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை அப்சல்யூட்டா நீங்க வந்து எடுத்து ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபார்முலா. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா Accrintm. இந்த Accrintm எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு ஷேர் வாங்குறீங்க இல்ல ஒரு ஷேர் போடுறீங்க அப்படின்னா அந்த ஷேர் பண்ணதுக்கான மெச்சூரிட்டி டேட் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு வந்து ரிட்டர்ன் வருது அப்படின்றத கால்குலேஷன் பண்றதுக்காக இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு வந்து என்னென்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, எந்த டேட்ல இஷ்யூ பண்ணோம், மெச்சூரிட்டி டேட் என்ன, எவ்வளவு ரேட்டு, பேர் வேல்யூ எவ்வளவு, எந்த பேசிஸ்ல கால்குலேஷன் பண்ண போறோம். ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் இந்த Accrintmக்கு வந்து நம்ம ஃபார்முலா கொடுக்க போறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுங்க, கொடுத்துட்டு Accrint. ஸோ இங்க பாருங்க கீழே வந்துருச்சு. நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். எடுத்து ஓப்பன் பிராக்கெட் வரைக்கும் அதுவே கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ கேட்டிருக்கு. ஸோ இஷ்யூ டேட் என்ன, இந்த டேட். ஸோ இந்த டேட்டை போட்டுட்டு நீங்க கமா கொடுங்க, கொடுத்துட்டு அடுத்து செட்டில்மெண்ட் டேட் கேட்குது. ஸோ செட்டில்மெண்ட் டேட்டை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம், கிளிக் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துக்குவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ரேட் எவ்வளோ, ரேட்டு 6% ரேட். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு, ரேட்டிங் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, கமா கொடுத்துங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து பேர் வேல்யூ எவ்வளவு. ஸோ பேர் வேல்யூ வந்து நான் 50,000 கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பேர் வேல்யூ 50,000. ஸோ எந்த பேசிஸ்லன்னா நம்ம இங்க பேசிஸ் இருக்கு, இந்த ஃபார்முலா போடும்போது அது உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல என்ன F8. ஸோ கமா போட்டு F8 எழுதிக்கங்க. அழுத்திட்டதும் பேசிஸ் நம்ம போட்டாச்சு. ஸோ க்ளோசிங் பிராக்கெட் போட்டுருவோம். ஸோ க்ளோசிங் பிராக்கெட் போட்டுட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த எவ்வளவு ரிட்டர்ன் ஆகுமோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு இதுல வந்து ஷோ ஆயிடும். ஸோ அதான் வந்து Accrintmக்கான ஃபார்முலா. சப்போஸ் இப்போ வந்து நீங்க வந்து வெறும் சிங்கிள் டேட்டாவுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க, ஸோ அந்த உங்களோட டேட்டாவை நான் வந்து இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்க எப்பப்பெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, எப்பப்பெல்லாம் ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுது, ஸோ எப்போ வந்து எவ்வளோ வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும், ஸோ அப்படின்ற எல்லா விஷயமுமே வந்து இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா Amordegrc அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷினரியோ இல்லை வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கான தேய்மானம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிப்ரிசியேஷனை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், இன்னொன்று வந்து டிமினிஷிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பா பிரிப்பாங்க. ஸோ அந்த 2 டைப்பையும் எப்படி ஃபார்முலாக்குள்ள கொண்டு வருது ஸோ அப்படின்றதுக்காக வந்து இந்த ஃபார்முலா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இங்க இருக்கு பாருங்க, AMORDEGRC அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து எவ்வளவு டிப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல நம்ம இதை போட்டு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினரியோட காஸ்ட் எவ்வளோ, ஸோ அதை வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளோ வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து என்ன அதுக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சால்வேஜ் வேல்யூனா அதாவது எல்லாம் போக மீதி நமக்கு இருக்க வேண்டிய வேல்யூ, மீதி இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த வேல்யூ, எவ்வளோ பீரியட் எவ்வளோ நாளில் வந்து நம்ம வந்து அதை வந்து திரும்பி டிப்ரிசியேஷனுக்கு கால்குலேஷன் பண்ணுறோம், எவ்வளோ வருஷம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும், அடுத்து எவ்வளோ ரேட்டு அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல நம்ம போடுவோம். ஸோ இதுக்கு வந்து ஈக்குவல் டு கொடுங்க, கொடுத்துட்டு AMORD அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபார்முலா வந்துடும். நீங்க ஒரு டேப் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இதையும் டேக்அப் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் கேட்குதா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் காஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துங்க. கமா கொடுத்தா டேட் பர்ச்சேஸ்ட், எப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேட், ஃபர்ஸ்ட் பீரியட் எப்போ வந்து டிப்ரிசியேஷன் கால்குலேஷன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ அதையும் நம்ம கொடுத்துக்குவோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இதை கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் பீரியட் எவ்வளோ வந்து அந்த எந்த பீரியட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிப்ரிசியேட் பண்ணணுமோ அதை நம்ம கிளிக் பண்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கமா கொடுத்ததும் சால்வேஜ் கேட்குது. சால்வேஜ் எவ்வளவோ அந்த வேல்யூவை நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு கமா கொடுத்துங்க. கொடுத்துட்டு பீரியட் எந்த பீரியட் எவ்வளோ பீரியட் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம 1 கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு கமா கொடுத்துங்க. அடுத்து ரேட் எவ்வளோன்றது கேட்டிருக்கு. ஸோ ரேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கமா கொடுத்துங்க. கொடுத்துட்டு எந்த பேசிஸ்ல நம்ம கால்குலேஷன் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ 1 நம்ம வந்து இந்த ஆக்சுவல் ரேட்ல வந்து நமக்கு வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால ஆக்சுவல்ன்றது எங்க இருக்குன்னா H13 அப்படின்னு இருக்கு. நம்ம H13 டைப் பண்ணிப்போம். டைப் பண்ணிட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துங்க. க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ 2808 வந்து நமக்கு வந்து டெப்ரிசியேஷன் வேல்யூ, இதுதான் வந்து டிப்ரிசியேஷன் வேல்யூ. ஸோ 10,000 காஸ்ட் உள்ள பொருளுக்கு சால்வேஜ் வேல்யூ 1500க்கு 30% ரேட்ல 1 இயருக்கு 1 பேசிஸ்ல நம்ம இந்த பீரியடுக்குள்ள இவ்வளவு
டிப்ரிசியேஷன் வந்து இவ்வளவுதான் அப்படின்றத கால்குலேஷன் பண்றதுக்காக இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தடு, லைனியர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தட்ல நம்ம இதை கால்குலேஷன் பண்றதுக்காக இந்த ஃபார்முலா ஃபங்க்ஷன். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா சேம் அதே வந்து டிமினிஷிங் மெத்தட். ஸோ அது வந்து எப்படி பண்றது அப்படின்றத சேம் டேட்டாவை வச்சு நம்ம பண்ணி காமிப்போம். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து இதுல ஈஸியா நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதுல வந்து ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு AMORL அப்படின்னு அழுத்திங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபார்முலா வந்துடும். நீங்க சிம்பிளா ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் கேட்குது, காஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கமா கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் டேட் கேட்குது. ஸோ பர்ச்சேஸ் டேட்டை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம், ஒரு கமா கொடுத்துக்குவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீரியட், எந்த பீரியட்ல இருந்து கால்குலேஷன் பண்ணுமோ அந்த பீரியட். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். அடுத்து என்ன கேட்டிருக்கு, கமா கொடுத்தோம்னா இதுல வந்து ஃபார்முலா நம்ம கொடுக்கும்போது ரொம்ப கவனமா கொடுக்கணும். ஒரு கமா கொடுத்ததுனால நமக்கு சால்வேஜ் கேட்குது. சப்போஸ் நீங்க கொடுக்கவே இல்லை, 2 கமா கொடுத்துட்டீங்கன்னா அடுத்ததுக்கு நமக்கு பீரியட் தான் கேட்கும். ஸோ அதனால நீங்க கேர்ஃபுல்லா கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல சால்வேஜ் வேல்யூ கொடுங்க, கமா கொடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பீரியட் கேட்குது, பீரியட் கொடுங்க. எகைன் ஒரு கமா கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரேட் கேட்குது, கிளிக் பண்ணி ரேட் கொடுங்க, கமா பண்ணிட்டு பேசிஸ் எந்த பேசிஸ்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்றது கேட்குது. ஸோ அந்த வந்து நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ அந்த பீரியட் நம்ம அந்த ஆக்சுவல் எந்த பேசிஸ்ல நம்ம பேமெண்ட் பண்ணுவோமோ அந்த பேசிஸ்ல வந்து அதையும் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். எந்த பேஸ்ல கால்குலேஷன் பண்ணுமோ அதை வந்து போட்டுக்குவோம். போட்டு முடிச்சதும் க்ளோசிங் பிராக்கெட் ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. பண்ணதும் பாத்தீங்கன்னா 3000 டெப்ரிசியேஷன் வேல்யூ. ஸோ வந்து லினியர் மெத்தட், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கும் டிமினிஷிங் மெத்தடுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு டெப்ரிசியேஷன் அப்படின்றத டிஃப்ரெண்டா நமக்கு காட்டும். ஸோ அந்த டிஃப்ரெண்டா நம்ம வந்து அங்க கால்குலேஷன் பண்றத இங்க ஈஸியா வெறும் டேட், அமௌண்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ், இந்த பீரியட், அப்புறம் சால்வேஜ் வேல்யூ, இதை மட்டும் வச்சு ஈஸியா வந்து ஒரு மெஷினரிக்கு டெப்ரிசியேஷனை கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பேசிக்கா இருக்கிறதுனால நான் அந்த 4 ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ எக்ஸ்ட்ராவா வந்து இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.